பரபரப்பான பிரச்சாரத்திற்கு மத்தியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை. விரைந்து வந்த மருத்துவர்கள் குழு அதிர்ச்சியில் தொண்டர்கள். எதிர்வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து கடுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். மார்ச் 22ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர் தொகுதிகளுக்கான பிரச்சார பொதுக்கூட்டத்தை திருச்சியில் தொடங்கிய ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பயணித்து வருகிறார். அந்த வகையில் விழுப்புரத்தில் ஏப்ரல் 5ஆம் தேதி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசினார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த பிரச்சாரத்தை 8 மணிக்கு முடித்துக் கொண்டு 8:10 மணி அளவில் அரசூர், புதுப்பேட்டை, பண்ருட்டி வழியாக கடலூர் நோக்கி பயணித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்று இரவு 10 மணிக்கு தான் கடலூர் சென்றடைந்தார். இயல்பாக 1 மணி நேரத்தில் செல்ல வேண்டிய கான்வாய் கடலூரை அடைவதற்கு 2 மணி நேரம் ஆகியுள்ளது. ஆங்காங்கே திரண்டு நின்று கட்சியினரும் மக்களும் கொடுத்த வரவேற்பு ஒரு காரணம் என்றால் அதிக தூரம் அதிக வேகத்தில் செல்ல வேண்டாம் என்று மருத்துவர்களும் அறிவுறுத்தியுள்ளனர். அன்று கடலூரை அடைந்த பிறகு அங்கிருக்கும் CK ஸ்கூல் வளாகத்தில் உள்ள கெஸ்ட் ஹவுஸில் இரவு தங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். அத்துடன் அதன் பிறகு ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று காலை நடைபயிற்சி மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். காலை நடைபயிற்சியின் போது மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களோடு உரையாடி தேநீர் கடையில் தேநீர் அருந்தி மக்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொள்வார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனால் அன்றைய தினம் வாக்கிங்கை ரத்து செய்துவிட்டார். மேலும் கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை மற்றும் அரியலூர் ஆகிய 4 மாவட்ட கட்சி நிர்வாகிகள், வியாபாரிகள் சங்கத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்களை சந்திக்க அத்துடன் அன்று காலை 8:30 மணி அளவில் புதுச்சேரி அகர்வால் மருத்துவமனையிலிருந்து சிறப்பு கண் மருத்துவர்கள் முதல்வருக்கு வழக்கமான பரிசோதனைகளை செய்துவிட்டு 2 கண்களிலும் மருந்து விட்டு பின்னர் காட்டன் வைத்து சிறிது நேரம் ஓய்வெடுக்க சொல்லியுள்ளனர் மருத்துவர்கள். பின்னர் சிறிய ஓய்வுக்கு பிறகு அந்த காட்டன் அகற்றப்பட்டுள்ளது. அவ்வப்போது முதல்வரின் கண்களில் நீரொடியும் பிரச்சனை உள்ளது. இதற்காக தான் புதுச்சேரி அகர்வால் மருத்துவமனை மருத்துவர்கள் நேற்று முன்தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பரிசோதித்ததாக கூறப்படுகிறது. அதன்படிதான் நடைபயிற்சி திட்டத்தினையும் நிர்வாகிகளை சந்திக்கும் திட்டத்தினையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ரத்து செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. பின்னர்